உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு நெத்திலி கருவாடு எப்படி வறுக்கிறதுன்னு நான் காமிக்க போகிறேன். நெத்திலி கருவாடை தலையெல்லாம் கிள்ளிட்டு இது போல் இருக்கணும். இதை நம்ம சுட்டணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மண்ணெலாம் போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி 2-3 தடவை கழுவி மேலோட இல்லைன்னா அடியில் மண் தங்கிடும். அந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணும். இதில் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் குழம்புத்தூள் இதை போட்டு இதை நல்லா கலக்கிக்குவோம். இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு இதை நல்லா கலந்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம உப்பு காரம் ஏற அளவுக்கு ஊற வச்சுருவோம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்குறோம். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த நெத்திலி கருவாடை எட்ட போடணும். அது கூட ஒன்றும் பாதியமாக அரைச்ச ஒரு 5 பல்லு பூண்டு இதையும் போட்டு இது கொஞ்சம் நல்லா செவர ஒரு 3 நிமிஷம் வதக்கினாவே போதும். ரொம்ப நேரம் வந்துட்டுனா மொரன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் செவந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இது என்ன செய்றீங்க, அப்பப்போ கொஞ்சமாக இப்படி பரட்டி போட்ட மாதிரி செய்யுங்க. பாருங்கள், மிளகாத்தூள் பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இந்த மாதிரி பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிண்டும் போது கரண்டியில் ஒட்டாமல் வரும். அந்த டைமுக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் எண்ணெய் போட்டுக்குங்க. இதோட நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மொறுன்னு நெத்திலி கருவாடு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம், ரசம் இது கூடலாம் இதை வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.